கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்காரு எடுத்து வாசிக்கலாமா? எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியலை, ஒரு விரிவாக்கத்தை பார்க்க முடியலை, அதே நிலைமையில் இருக்கிறேன், ஒரு முன்னேற்றமே இல்லை, நாளுக்கு நாள் பின்தங்கிட்டு போகுது என்னுடைய நிலைமை என்னெல்லாம் சொல்லி அழுது கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். இந்த மங்கள வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இனி நீங்கள் வலங்கொண்டும் இடங்கொண்டும் பெருகுவீர்கள். நீங்கள் வலங்கொண்டும் இடங்கொண்டும் பெருகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு உங்களுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். இனி நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள். அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுடைய எல்கைகளை விசாலமாக்கும்படி அற்புதம் செய்வார். துக்கம் என்று யாபேசுக்கு தாய் பேரிட்டாள். ஆனால் அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை விரிவாக்கும் என்று கேட்டபொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லைகளை விரிவாக்கி மற்ற சகோதரர்களை பார்க்கலும் கனப்படுத்தின ஆண்டவர். இன்றைக்கும் நீ வலங்கொண்டும் இடங்கொண்டும் பெருகணுன்னா யாபேசை போல உன்னை ஆசீர்வதிக்கிற இஸ்ரவேலின் தேவனை நோக்கிப்பார். அவர் உனக்கு வலங்கொண்டும் இடங்கொண்டும் பெருகத்தக்கதாக எல்லைகளை விசாலமாக்கும்படிக்கு உனக்காக நேரடியாக இறங்கி வருவார். உன் வியாபார ஸ்தலத்திலே, உன்னுடைய ஊழியத்திலே, வேலை ஸ்தலத்திலே ஒரு பெரிய விரிவாக்கத்தை பார்ப்பாய். இனி வாக்குவாதம் இல்லாத ரகபோத்தின் விரிவாக்கம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். இனி நீங்கள் கடன் வாங்காதபடிக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்ததியும் விரிவாகும், வருமானமும் விரிவாகும், அபிஷேகமும் விரிவாகும், ஜெப எல்கைகளையும் விரிவாக்குவார், ஆவிக்குரிய எல்கைகளையும் கர்த்தர் விரிவாக்குவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று உம்முடைய வாயாலேயே எங்களுக்கு சொன்ன மங்கள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அதன்படி என் பிள்ளைகளுடைய வேலையில், ஊழியத்தில், தொழிலில், என்னுடைய படிப்பில் ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இனி என் பிள்ளைகள் குறுகி போவதில்லை. என் பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக, சந்ததியை பெருக பண்ணுவீராக, என் பிள்ளைகளுடைய வருமானத்தை பெருக பண்ணும், என் பிள்ளைகளுடைய அபிஷேகத்தை பெருக பண்ணும். இனி 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்ய, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த என் பிள்ளைகள் இனி ஆண்டவர்களுடைய எல்லைகளை விரிவாக்குகிறபடியினாலே இனி அநேகருக்கு இவர்கள் உதவி செய்கிற பாத்திரங்களாய் மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.